இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளிலே இனிய வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியுனுடைய விழாவை இன்று நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறது. நாமும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறும் பொருட்டு இந்த திருப்பலியில் பங்கேற்பதன் வழியாக புனித பர்த்தலேமியுனுடைய பரிந்து பேசுதலையும் ஆண்டவருடைய நல்ல ஆசீரையும் பெற்று இந்த நாளில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாரிடையே அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே,
உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனயேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனயேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. திருத்தூதரான புனித பர்த்தலேமியுனுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாடும் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பர்த்தலேமியுவை
மிகச்சிறந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகின்றார், பாராட்டுகின்றார். ஆம், புனித பர்த்தலேமியு ஒரு மிகச்சிறந்த உண்மை உள்ள மனிதர். அவர் ஒரு கபடற்ற மனிதர் என்பது ஆண்டவருடைய திருவார்த்தையாக இருக்கிறது. நம்மை குறித்து ஆண்டவர் எத்தகைய வார்த்தையை சொல்லுவார்? மகனே, மகளே, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒருவேளை என்னை பார்க்கிறார் என்றால், என் உள்ளத்தை அவர் ஆய்ந்து பார்க்கிறார் என்றால், என்னை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி அவருடைய கணிப்பு என்னவாக இருக்கும்? அவருடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? சிந்திப்போம். புனித பர்த்தலேமியு ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ்ந்தவராயிருந்தார். நம் வாழ்க்கை எப்படி? இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடு காட்டுகிறோமா? அல்லது உண்மையான அர்ப்பண வாழ்வு வாழ்கிறோமா? குடும்பத்தில் இணைந்து கணவன் மனைவியோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு இணைந்து வாழ்கின்ற அர்ப்பண வாழ்வு மிகச்சிறந்த ஒன்று. கிறிஸ்துவுக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வு. அந்த அர்ப்பண உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். புனித பர்த்தலேமியு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியானார். மகனே, மகளே, கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கையாயிருக்குமா? நீ வாழ்கிற இடத்தில், உன் குடும்பத்தில், உன் உறவினர்கள் மத்தியில், உன் அன்பியத்தில், உன் பங்கு திரு அவையில் நீ ஒரு சாட்சியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடு அழைப்பு தருகிறது. ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். புனித பர்த்தலேமியுனுடைய பரிந்து பேசுதலை இறைஞ்சுவோம். நல்லதொரு வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு அவரின் சாட்சியாயிருப்போம். ஆமென். பனிரெண்டு அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதரான புனித பர்த்தலேமியுனுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளினுடைய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இந்த புனிதரை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவரே உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்கிற வார்த்தை. இது மிக ஆழமான ஒரு வார்த்தையாக, குட் சர்டிபிகேட்டாக இது அமைந்திருக்கிறது. பாருங்களேன், நம்மை குறித்து யாராவது இப்படி பெருமைப்பட சொன்னால், பேசினால் நம் உள்ளத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவரை முற்றிலும் அறிந்துணர்ந்திருந்ததனால் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் உண்மையானவர். ஒருவேளை சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடித்ததனால், சட்ட திட்டங்களுடைய நுணுக்கங்களை அவர் ஆய்ந்து அறிந்து பார்த்திருந்ததினால், கடவுளுக்கு பயந்து அஞ்சு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததினால் ஆண்டவர் அவரை உண்மையான ஒரு இஸ்ரேலர் என்று வாழ்த்தி இருக்கலாம். கபடற்றவர் என்று சொல்லும்போது, ஆம் அன்பிற்குரியவர்களே, பல சூழ்நிலைகளில் நம் வாழ்க்கை கூட இப்படியாக மாறிப்போகிறது.
கபடற்ற ஒரு தனம், கள்ளம் கபடமற்ற ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா? இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையில் சிந்திச்சு பார்க்கணும். வெகுளியா இருந்துராத, ஏமாத்திருவாங்க, உன்னை அடக்கி வச்சிருவாங்க, உன்னை ஒடுக்கி வச்சிருவாங்க. அதனால நீ எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்தில் கபடு என்பது அந்த புறாவின் தன்மையை எடுத்துச் சொல்வதாக நாம் உணரலாம். ஒரு புறாவினுடைய தன்மையை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது, பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்கள் என்றால், ஒருவேளை புறாக்களுக்கு நாம் அந்த தானியங்களை எல்லாம் தூவி அதற்கு இரை போடுவது போல புறாக்களை பிடிக்க வேண்டும் என்கிற சூழ்ச்சி செய்திருந்தாலும் அந்த புறாக்களுக்கு தெரியாது. அது தனக்கு உணவிட்டிருப்பதாக நமக்கு மிக அருகில் வந்து அந்த உணவை உட்கொள்ளும். அதை நாம் எளிதாக பிடித்து விட முடியும். ஏனென்றால் அதற்கு சூதுவாது சூழ்ச்சி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராகத்தான் பர்த்தலேமியு பார்க்கப்படுகிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, இப்படி ஒரு தூய்மையான, உண்மையான, கபடற்ற, கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவராய் புனித பர்த்தலேமியு திகழ்கின்றார். அரமேயிக் மொழியில பர்த்தலேமியு என்றால் உழவனின் மகன் என்று பொருள். கானாவில் உள்ள கலிலேயாவை சேர்ந்தவராக புனித பர்த்தலேமியு இருக்கின்றார். இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த நத்தனியேல் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை குறித்து சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் தாவீதினுடைய அரச பரம்பரையில் வந்தவர். எனவேதான் 3 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இவர்கள் மூவருமே இவரை பர்த்தலேமியு என்று அழைக்கிறார்கள் என்று புனித ஜெரோம் அவர்கள் இவரை பற்றி சொல்லுகிறார். தாவீதினுடைய வழிமரபிலிருந்து இவர் வந்தவராக இருக்கலாம். இவர் திருமணமாகாதவர், இயேசுவை இறைமகன் என்று கண்டுணர்ந்து கொண்டவர். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 49, 51 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, இவரே இறைமகன் என்று சொல்லி புனித பர்த்தலேமியு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகின்றார். பல்வேறு இடங்களில் சென்று நற்செய்தி பணியை இந்த புனிதர் நிறைவேற்றி இருக்கிறார். எகிப்து, பெர்ஷியா, மெசபட்டோமியா, இந்தியாவிற்கு கூட இவர் வருகை தந்ததாக சில குறிப்புகள் இவரை பற்றி சொல்லுகிறது. அர்மேனியாவில் சென்று இவர் பணியாற்றிய போது அங்கிருந்த ஒரு அரசன் இவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறான். கிறிஸ்துவை புறக்கணிக்க வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று தடுக்கின்றான். அவர் மீறி துணிவோடு நற்செய்தியை பறைசாற்றியதனால் புனித பர்த்தலேமியுவை கைது செய்து சிறையில் அடைக்கிறான் இந்த அரசன். அதன் பிறகு அன்பிற்குரியவர்களே, மறையை கைவிட்டு விடுமாறு பல முறை அச்சுறுத்தலை கொடுத்த போதும் கூட அதை புனிதர் ஏற்காததனால் அவரை கொடுமைப்படுத்தி கொன்று கடலில் தூக்கி வீசி எறிந்து விடுகிறார்கள். கரை ஒதுங்கி போயிருந்த உடலை கண்டெடுத்து அவரை லிபரிஸ் என்கிற ஒரு தீவில் அடக்கம் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மாட்சி வெளிப்படுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தின் வழியாக.
அந்த கடவுளுடைய மாட்சி எப்படி வெளிப்படுகிறது என்பதை அழகாக சொல்லுகிற இறைவார்த்தை பகுதி 12 வாயில்களை அது குறிப்பிட்டு சொல்லுகிறது. இஸ்ராயலுடைய குலங்களை அது குறிக்கிறது. வானதூதர்கள் அந்த 12 வாயில்களில் நின்று காவல் காக்கிறார்கள். அப்படின்னா இஸ்ராயல் மக்களுடைய ஒவ்வொரு குலங்களையும் வானதூதர் காவல் காக்கிறார்கள். ஆண்டவர் தன் வானதூதரின் வழியாக அந்த குலங்களை பாதுகாக்கின்றார் என்பதை தெளிவாக சொல்கிறது இறைவார்த்தை. அதுபோலவே 12 அடிக்கற்களை பற்றி குறிப்பிடுகிற இந்த இறைவார்த்தை பகுதி அது 12 திருத்தூதர்களினுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி திருத்தூதர்கள் விண்ணக மாட்சியில் இடம் பெற்றிருந்ததை அழகாக சொல்கிறது முதல் வாசகத்தினுடைய இறைவார்த்தை பகுதி. அப்படி என்றால் இன்றைய நாளினுடைய விழா நாயகனான புனித பர்த்தலேமியும் விண்ணக பேரின்பத்தில் இடம்பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார் என்பதே நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் நத்தனியேல். ஆண்டவர் இயேசு அவரை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று சொல்லி, நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டுகொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சரியாக நத்தனியேலை கண்டுகொண்ட பிறகு, ரபி, நீரே இறைமகன், நீரே இஸ்ரேலர் மக்களின் அரசர் என்று சொல்லி முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பும் சரணாகதி ஆகின்ற ஒரு நிலையும் தான் புனித பர்த்தலேமியுவை மிகச்சிறந்த ஒரு புனிதராக, திருத்தூதராக இன்றைக்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் இந்தியாவிற்கு வருகை தந்ததாக, இந்தியாவினுடைய பல பகுதியில் நற்செய்தியை அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய பாதங்கள் இந்தியாவில் பட்டிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். நாமும் கூட இந்த புனிதருடைய பரிந்துரையில் ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம், உழைந்த என் உள்ளத்தையும் உம் பதம் படைத்து நின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியுமை சிறப்பித்துக் கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள உதவி புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டவர், அவரை முழுவதுமாக பின்பற்றியவர். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்கிற மிகச்சிறந்த சான்றிதழை புனித பர்த்தலேமியுவுக்கு கொடுக்கிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக பின்பற்றி செல்லுகிறவர்களாக புனித பர்த்தலேமியுவை போல இயேசுவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வரம் வேண்டி செபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுலக வாழ்விற்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி சிறப்பு ஆசீரை பெற்றுக்கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித பர்த்தலேமியு எனும் திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம்.